தயிர் சாதம் சாமை அரிசியில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் சாமை அரிசியை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி 10 மினிட்ஸ் தண்ணியில் நனைய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு கிளாஸ் நனைய வச்சுருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுடுங்க. 4 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனு ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, மிளகாய், வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்க சாதம், தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தயிர் ஆட் பண்ணி கடைசியாக கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு.